அனைவருக்கும் வணக்கம். நான் வேல்முருகன், கோவை தெற்கு தொகுதியோட சுயேட்சை வேட்பாளர். என்ன ப்ராப்ளம்னா இப்போ கலெக்டர் எதுக்கு பார்த்தீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோவை தெற்கு தொகுதியில் சுயேட்சையாக போட்டிடுறேன். இப்போ என்ன போன்ற ஜனநாயகத்து மேலே நம்பிக்கையை வச்சு சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு ஒரு பின்னடைவு என்னென்னா, பணம் இருக்கவங்க தான் அந்த எலெக்ஷனில் நிற்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் பணப்பட்டுவாடை பண்ணுறாங்க. அதை அவங்களே கண்டுபிடிச்சிக்கிறாங்க, அவங்களே அடிச்சுக்கிறாங்க. இது சம்மந்தமாக செய்தித்தாள்லையும் வீடியோலையும் பார்த்துக்கிட்டோம். அப்போ எங்களை போல் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஜனநாயகத்து மேலேயும் தேர்தல் கமிஷன் மேலேயும் நம்பிக்கை வரணும்னா கோவை தெற்கு தொகுதியிலேயே இந்த எலெக்ஷனை ரத்து பண்ணணும், மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைக்கணும். அது மாவட்ட ஆட்சித்தலைவரை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணி சந்தித்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் புகாரை வாங்கினார். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சார், நாங்கள் இந்த மாதிரி மீடியா கொடுக்கணும்னு சொன்னேன். இல்லைங்க, அது முடியாது, நாங்கள் அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டு மட்டும் தான் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக வெயிட் பண்ணி அதை 3 மணி நேரம் அதை ஃபோட்டோ எடுக்க கூட அவர் மறுக்கிறார். என்ன கேட்டால், இந்த தேர்தல் ரத்து பண்ணுறதை விட மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாற்றணும், அப்போ தான் கோவை மாவட்டத்தில் நேர்மையான தேர்தல் நடக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம். என்ன போன்ற சுயேட்சை வேட்பாளர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை தமிழ்நாடு தேர்தல் ஆணையம், மத்திய தேர்தல் ஆணையம் மனசில் வச்சு மாவட்ட ஆட்சித்தலைவரையும் இந்த கோவை தெற்கு தொகுதியும் இந்த தேர்தல் ரத்து பண்ணணும், இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றணும். இப்போ திமுக தரப்பில் என்ன கொடுக்குறோம் கேள்வி பார்க்கல, நாங்களே கண்கூட பார்க்குறோம். தங்க காயின் கொடுக்குறாங்க, பொருள் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்களே நேரடியாக பார்த்துருக்கோம். அதனால் தயவுசெய்து கோவை தெற்கு தொகுதியில் இந்த தேர்தலை ரத்து பண்ணி மறுபடியும் மறு தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவரையும் தேர்தல் ஆணையரை கேட்டுக்கொள்வோம். ஜனநாயகம் வெல்லணும், தேர்தல் ஆணையம் நியாயமாக நடக்குதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா தயவுசெய்து கோவை தெற்கு தொகுதி தேர்தலை ரத்து பண்ணுங்கள்.